ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இஃப் எல்ஸ் இஃப்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்மகிட்ட ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இஃப் எல்ஸ் இஃப்ன்றது என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இஃப் எல்ஸ் இஃப்ன்றது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இஃப் ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம். நீங்க எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி அது ட்ரூவா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ அதுவும் நமக்கு ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம இன்னொரு எல்ஸ் இஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் நம்ம ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம்னா இஃப் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா எல்ஸ் எல்ஸ் இஃப் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸும் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இஃப் எல்ஸ் இஃப்ன்ற ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நம்ம இதை கோடுல ரியல் டைமா பார்க்கலாம். இப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். இன்ட் பி ஈக்குவல் டு 20 ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் எழுதலாம். இஃப் a equal to b, ஹாய்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். எதுவுமே பிரிண்ட் ஆகல. இந்த லைன் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன்னால தான் ஒரு லைன் இங்க ஃப்ரீயா விட்டுருக்கு. இப்போ இஃப் ஃபால்ஸ். இப்போ நம்ம எல்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இஃப் ஃபால்ஸா இருக்கப்ப நமக்கு எல்ஸ் கிடைக்கணும். நம்ம இங்க வாய்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் டெர்மினல்ல. ஓகே, நமக்கு இப்போ பாய்னு கிடைச்சிருக்கு. அதாவது இஃப் ஃபால்ஸா இருக்கிறதுனால நமக்கு எல்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ சில பேர் கேட்பீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு பின்னு செக் பண்றேன். அது எனக்கு ஃபால்ஸா, அதாவது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்து ட்ரூவா இருக்கா ஒரு வேல்யூ எனக்கு சென்ட் பண்ணணும். இதே நான் இன்னொரு வேல்யூவும் செக் பண்ணணும், ஸ்ட்ரைட்டான எல்ஸுக்கு போகாம. அப்படின்னா நம்ம எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் எல்ஸ் இஃப். ஓகே, இதுதான் எல்ஸ் இஃப்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா எல்ஸ் இஃப்க்கு ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம எல்ஸ் இஃப்க்கு என்ன கொடுக்கணும்னா ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறோம். ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறோம். இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இதை கம்பைல் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது 10ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இஃப்க்குள்ள போய் அது செக் பண்ணியிருக்கு. செக் பண்ண உடனே இஃப்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே இஃப் அது ஃபால்ஸ்னு சொல்லிருச்சு. அதனால ஸ்ட்ரைட்டா எல்ஸ் இஃப்க்கு வந்துருச்சு. எல்ஸ் இஃப்க்கு வந்தனையும் எல்ஸ் இஃப் ட்ரூவா இருந்தனால எல்ஸ் இஃப்க்குள்ள இருக்க எல்லாத்தையும் அது பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதே எல்ஸ் இஃப் ஃபால்ஸா இருந்தா அது லாஸ்ட்ல இருக்க எல்ஸுக்கு போய் எல்ஸ்குள்ள இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்படிதான் இஃப் எல்ஸ் இஃப் ஒர்க் ஆகுது. நம்ம எல்ஸ் இஃப் மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இஃபோ எல்ஸும் சிங்கிளா தான் யூஸ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் ஒன்னொரு எல்ஸ் இஃப் கூட உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ இதையும் நம்ம ஃபால்ஸ் ஆக்கலாம். அப்பதான் நம்ம இந்த எல்ஸ் இஃப் கிடைக்குதான்னு செக் பண்ண முடியும். இதோட வேல்யூவை பின்னு மாத்திக்கலாம். அப்பதான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜாவா வெல்கம் டாட் ஜாவான்னு நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது நமக்கு 20 கிடைச்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இஃப்பும் எல்ஸ் இஃப்பும் ஃபால்ஸா இருக்கிறதுனால தேர்ட் இருக்க எல்ஸ் இஃப்குள்ள அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூவா இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை இது பிரிண்ட் பண்ணிருச்சு. இவ்வளவுதான் இஃப் எல்ஸ் இஃப். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.